தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவர்களுக்கான இந்த காணொளி அதாவது 1960 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 81 தான் ரயில் பாதையானது நிறுத்தப்பட்டது. அப்புறம் அவங்ககிட்ட நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் வர வர பாதி ரயில் நிலையங்கள், பாதி ரயில் பாதைகள், பாதி ரயில்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ பஸ் போக்குவரத்து முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 இந்த 3 அப்பு 3 டவுன் 3 என்பது மொத்தம் 6 சர்வீஸாக இயங்கியிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 1981 ஒரே ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இயக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் காணொலியில் பார்க்க போகிறது 1980 இயக்கப்பட்ட சேலத்துலேருந்து காரைக்காலுக்கு எத்தனை ரயில்கள் செஞ்சிருக்குன்னு காணொலியில் பார்ப்போம். இப்போ மயிலாடுதுறை விட்டுட்டின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா, அதாவது மயிலாடுதுறை என்பது 1980 காலகட்டத்தில் மயூரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அதே போல் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மயிலாடுதுறை என்று அழைக்கப்பட்டிருக்கு. மயூரம் அதாவது மயிலாடுதுறைக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளந்தங்குடி. இப்போ அந்த ஸ்டாப்பிங்லாம் எடுத்துட்டாங்க. மங்கேநல்லூர், அடுத்தது கொல்லுமாங்குடி, அதுக்கு அடுத்தது பேரளம், பேரளத்துலேருந்து நேராக உங்களுக்கு அம்பகரத்தூர், அதே போல் திருநள்ளாறு, கரைக்கோவில்பட்டு, காரைக்கால் ஆகிய ரயில் நிலையங்கள் முக்கிய ரயில் நிலையங்களாக கருதப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறையிலேருந்து காரைக்காலுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற எல்லாமே பேரளத்துலேருந்து காரைக்கால் இயக்கியிருக்காங்க. அதே போல் ஷிஃப்ட் பேர்லேருந்து காரைக்காலுக்காக இயக்கியிருக்காங்க. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து காலைல ஃபஸ்ட்டு வண்டி கிளம்புற வண்டி பார்த்திங்கன்னா 5:20 கிளம்புற வண்டி உங்களுக்கு 7:10 காரைக்காலுக்கு போகுது. அதே ரயில் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதே ரயில் அடுத்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா 10:30 பேரளத்துலேருந்து புறப்படுது. அந்த ரயில் 11:40 காரைக்கால் போகுது. அடுத்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா 5:20 புறப்படுற வண்டி எங்கேருந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்காலுக்கு 7:10 வருது. அதே போல் மறுமார்க்கமாக காரைக்கால்லேருந்து பார்த்திங்கன்னா 7:30 புறப்படுற வண்டி அந்த ரயில் பேரளத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்க. 8:35 பேரளம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்த ரயில் பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து 11:55 புறப்படுற வண்டி மயிலாடுதுறைக்கு 2 மணிக்கு வருது. அடுத்த ரயில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ட்ரெயின் காரைக்கால்லேருந்து நைட்டு 8:20 புறப்படுற வண்டி மயிலாடுதுறைக்கு 10:20 வருது. ஸோ உங்களுக்கு அந்த வந்த ரயில்லாம் இந்த ரயில் ரிட்டர்ன் வந்து பேரளம் போயிடும், திருப்பி பேரளத்துலேருந்து காரைக்கால் போகும். ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஷிஃப்டாக இயக்கியிருக்காங்க. இப்போ அதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. பேரளத்துலேருந்து காரைக்கால் பணிகளானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அநேகமாக வரும் வாரங்களில் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இந்த டிபார்ட்டர் ரயில் பார்த்திங்கன்னா 2 பாதையிலும் ஒரே டைமில் நிப்பாட்டியிருக்காங்க. 1981 இயக்கப்பட்டதான் கடைசி ரயில். பேரளம் காரைக்காலும் மயிலாடுதுறை தரங்கம்பாடியும் பார்த்திங்கன்னா இப்போ 6 ஷிஃப்ட்டு போன வண்டி ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை அப்படியே லாப நஷ்டத்தை நோக்கி காமிச்சு அந்த ரயில் பாதையானது மூடப்பட்டது. காரணம் பஸ் போக்குவரத்து ஆரம்பித்த நேரம் நான் அப்படியே நம்ம சொல்லியிருக்கிறது தான். இந்த மாதிரி நிறையா நிலையங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம டெல்டா பகுதியில் இயக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் மிக முக்கியமானது. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, அதே போல் பேரளம், காரைக்காலும் ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி இந்த ஆண்டு வரும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் வரவில்லை. அதுக்கு பதிலாக பேரளம், காரைக்காலுக்கு பணிகளானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க. விரைவில் உங்களுக்கான அப்டேட்ஸ் பண்ணுறேன். அதனால் பேரளம், காரைக்கால் வந்துவிட்டது. ஆனால் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி எப்பொழுது வரும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் நற்செய்தி வரும் என நம்பலாம். உங்களை அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.